30% இடஒதுக்கீடு கொடுத்து பெண்களை வெளியே கொண்டு வர செய்தது. அது மட்டுமா, ஒவ்வொரு கல்லூரிகள், வேளாண் பல்கலைக்கழகம், பொறியியல் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு என 30% இடஒதுக்கீடு என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி பெண்கள் இந்த அரங்கில் இன்று இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் முக்கிய காரணம் திமுக என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால் தான் இன்று ஆசிரியர் பணியிலே பெண், ஆகாயத்தில் பறப்பதும் பெண், வாத்தியார் துறையிலே பெண், வழக்கறிஞர் துறையிலே பெண் என்று அத்தனையிலும் அடிப்பதித்துக் கொண்டிருக்கின்றனர் இன்று தமிழக பெண்கள். பெண்களின் முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, குழந்தைகளை பாருங்கள். பாரதியார் இப்படி எழுதியிருப்பார், காலை எழுந்தவுடன் படிப்பு என்று ஆரம்பிக்கும் அந்த வசனங்கள் நம் நினைவில் இன்றும் பதிந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று குழந்தைகள் பிறந்தால் வருங்கால தலைமுறையினருக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் தெரியுமா? காலை வந்தவுடன் உணவு, பள்ளிக்கு வந்தவுடன் உணவு, பின்பு கனிவு தரும் நல்ல படிப்பு, மாலை முழுவதும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்றல்லவா சொல்லி இருப்பேன். அப்படி குழந்தைகளின் வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றி நிலைநிறுத்தி இருக்கிறது என் தமிழக திமுக என்று சொன்னால் அது என்றென்றும் மிகையாகாது.